மாமல்லபுரத்தில் கடலில் ராட்சத அலையில் சிக்கி மாயமான கல்லூரி மாணவர்களை மீட்கும் பணியில் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். தற்போது அந்த மாணவரை மீட்கும் பணி எந்த அளவில் நடந்து கொண்டிருக்கிறது? முழு விவரம். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த கலைக்கல்லூரி மாணவர்கள் 40 பேர் இன்று மாமல்லபுரம் சுற்றுலா வந்தனர். அவர்களில் 20 மாணவர்கள் மட்டும் இன்று மாமல்லபுரம் கடலில் காலையில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ராட்சத அலையில் சிக்கி 10 மாணவர்கள் கடலுக்கு இழுத்து செல்லப்பட்டனர். அதில் 5 மாணவர்கள் மட்டும் அங்குள்ள மீனவர்கள் கடலில் நீந்தி சென்று காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்தனர். மேலும் ராட்சத அடித்து செல்லப்பட்ட 5 மாணவர்கள் ஒரு மாணவர் உடல் மட்டும் கரை ஒதுங்கியது. அதாவது நலகாம்பள்ளி என்ற பகுதியைச் சேர்ந்த விஜய் வயசு 24 என்ற மாணவர் உடல் மட்டும் கரை ஒதுங்குவது. மேலும் 4 மாணவர்கள் உடலை காலை தீயணைப்பு துறையினர் மாமல்லபுரம் போலீசார் படகில் சென்று தேடினர். ஆனால் அவர்கள் உடலை பல இடங்களில் தேடி சுமார் 1 மைல் தூரம் சென்று சேர்ந்தனர். அங்கு அவர்களுக்கு உடல் கிடைக்கவில்லை. இந்நிலையில் இன்று சென்னையிலிருந்து வந்த ஸ்கூபா டைவிங் வீரர்கள் ரப்பர் படகில் சென்று நீருக்கு அடியில் மூழ்கி அந்த மாயமான 4 மாணவர்கள் உடலை தேடி வருகின்றனர். அது இல்லாமல் தற்போது பக்கத்து கிராமமான பட்டிப்பளம், தேவநேரி, வெண்புசம் போன்ற மீனவர் கடற்கரை பகுதியிலும் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் கடலில் மூழ்கி அவர்கள் உடலை தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.